நல்ல தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியார் 6:6 வாசிப்போம். கலாத்தியார் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். திரும்பவும் வாசி. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். திரும்பவும் வாசி. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அல்லேலூயா. பிரேமா, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லு. 3 முறை சொல்லியாச்சு. தெரிஞ்சதை சொல்லு. எல்லாரும் காத்திருக்காங்க. டப்புன்னு திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு உண்டாகிற எல்லா நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவுள்னு சொல்லியிருக்காரு. தெரிஞ்சதை சொல்லு, எல்லாரும் கேட்கணும். அதுதான் பிரதர் சொல்லுங்க, இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. கரெக்டாக வந்துட்டீங்களே, ஊழியக்காரர் ஆகிருக்கீங்க. உச்சமகையை தட்டுங்க. இப்போ திருவசனத்தை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் இல்லையா? இப்போ தான் வசனத்தை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். அப்போ உபதேசத்தை நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? உபதேசிக்கிறது நான். அப்போ எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு கிடைக்கிற சகல நன்மைகளையும் பகிர்ந்து அளிக்க வேண்டும். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா என்ன செய்யணும்? எஸ்கேப் ஆகிடாதீங்க. அதான் உண்மை. அதான வேதம் சொல்லுகிறது. சகல நன்மைகளையும் நான் உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும்படி நான் வேதத்தை உங்களுக்கு சரியாக உபதேசிக்கிறேன். என்ன செய்தால் என்ன நடக்கும், என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும் இல்லையா? உபதேசிக்கிறவன் கூலிக்கு பாத்திரவான். உங்களுக்கு கிடைக்கிற என்னுடைய சுவிசேஷத்தினால தான் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும் இல்லையா? உண்டாகும். வீடு கட்டுறது, வியாபாரம் பெறுகிறது, அட்லீஸ்ட் பாவத்தை பிடுங்கிறது, அட்லீஸ்ட் சாபத்தை பிடுங்கிறது. சாபத்தோடையும் பாவத்தோடு இருந்தால் கேன்சரில் செத்துருவீங்க நீங்கள் ஃப்யூச்சரில். அதெல்லாம் பிடுங்குறோம்ல, பாவனிவை கொடுக்குறோம்ல. அவ எத்தனை நன்மைகள் உங்களுக்கு உண்டாகிறது, அத்தனை நன்மைகளுக்கு தக்கதான காணிக்கைகள் வர வேண்டும். எசேக்கியேல் 44:30 கூட சேர்த்து வாசிப்போம். எசேக்கியேல் 44:30. அல்லேலூயா. சகலவித முதற்கனிகளிலெல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவுள். அல்லேலூயா. சகல முதல் பலனையும் எங்க கொடுக்கணும்? ஆசாரியனுக்கு. அதை நீங்க சாப்பிடக்கூடாது. அந்த கிறிஸ்து வரான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட டீச்சர் போஸ்ட்டு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க முதல்ல சொல்லுவாங்க, நான் முதல்ல சொல்லுவேன், ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேணும், ஒரு பொருத்தனை செலுத்தி பெற்றுக்கொள்ளணும். அதான் பைபிளை அப்படி விதைப்பேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் வேலை கிடைச்சது முதல் சம்பளம் நான் உங்களுக்கு தான் கொண்டு வருவேன்.
இந்த 23 வருஷம் ஊழியத்தில் எத்தனை பேருக்கு நான் ஜெபம் பண்ணி வேலை கிடச்சிது? ஒருத்தனும் முதல் பலனை இங்கே கொண்டு வந்தது கிடையாது. இங்கே கொண்டு வந்ததே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், இன்னும் அறிவு கட்ட தரமாக பேசாத, முட்டாள் மாதிரி இருக்காத. முதல் பலன் கர்த்தருக்குரியது, அதை தருவேன்னு சொல்லாத. அவருக்குரியது அவருக்கே தருவேன்னு சொல்கிறது என்ன நியாயம்? அநியாயம் தானே பிரதர்? உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது, முதல் பலன் கிடைக்குது, அது கர்த்தருக்குரியது தான். அதே கட்டாயம் தருவேன் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டாக போட்டு சொல்கிறியா? ஏன் கட்டாயம் தருவேன்? அது அவருக்குரியது, அவருக்குரியது அவர் எடுத்துருவார். அவர் கொடுத்துருவாங்க, நான் கொடுக்கலன்னா அது வேறு பாவம். ஆனால் உங்ககிட்ட கிடையாது, வேலை கிடைப்பதற்கு தடையை நீக்குவதற்கு ஒரு பொருத்தனை செலுத்து. அதை செய்ய மாட்டோம். முதல் பலனை தருவேன், அடுத்து தசமகத்தையும் தருவேன். நான் சவால் விட்டு சொல்லுவேன், இப்போவும் சொல்லுவேன், ஒரு மாதத்துக்கு ஒரு 10 பேர் தான் தசமமாகவும் இங்கே தர்றது. மிஞ்சி மிஞ்சி போனால் 10, இல்லைன்னா கொஞ்சம் அதிகபட்சமான 25 பேர். அது இந்த மாதம் 4 பேருன்னா அடுத்த மாதம் ஒரு 8 பேர், அடுத்த மாதம் 3 பேர், அடுத்த மாதம் 2 பேர். சில வேளை எனக்கு தெரியாமல் போட்டிருந்தா தான் 25. ஏன்னா பெருசாக போட்டால் நமக்கு தெரியும், சிறுசாக போட்டால் கூட்டத்தில் தெரியாது. அதான் இந்த ஊழியம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? முதல் பலனை கர்த்தருக்கு கொடுங்க, ஊழியக்காரன் கொடுங்க. அப்போ தான் உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்னு. இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்காத காரணம் முதல் பலன் கிடையாது, தசமாக கிடையாது. முதல் பலனை வஞ்சித்தவர்கள் வட்டியும் குட்டியும் மாட்டி சேர்த்து கொண்டு வாங்க. ஏன்னா லேவியராமத்தில் சொல்லப்படுகிறது, கடைசி வேத புஸ்தகத்தில் 3 வசனத்தில், நீ தசம பாகத்தை வஞ்சித்திருந்தால் 5ல் 1 பங்கு கூட்டி கொடுக்க கடவாய், வட்டியோடு கொடுக்கணும். என் ஊழியத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீங்களா? சரியான கூலி கொடுக்குறீங்களா? நீங்கள் இரவு பகலும் கூப்பிடுறீங்களா? சரியாக கூலி கொடுக்குறது உண்டா? வஞ்சிக்கிறது தானே. சரி, உங்கள் பிரச்சனையெல்லாம் நான் கேட்குறேன்ல, மணிக்கணக்கில் கேட்குறீங்களா? உங்கள் பிரச்சனையெல்லாம் கேட்குறீங்களா? அது சரியான கூலி உண்டா இல்லையா? உண்டு. இப்போ என் ஊழியத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, உங்களை தான் வஞ்சிக்கல. அதாவது பலன் கொடுக்கணும், அப்போ தான் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். ஏதோ மரண பயம் வருது, சாபம் வருது, அவர் பொருத்தம் செலுத்திட்டு எஸ்கேப் பண்ண போகாது. பிரமாணத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாய் பின்பற்ற வேண்டும். முழுமையாய் பின்பற்றவில்லை, கர்த்தரை ஏமாற நினைத்தால் திருநெல்வேலிக்காரி பாம்பேயில் கொண்டு வச்சு அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு வந்து நேராக பள்ளத்தாக்கில் போட்டு ஒன்றை கொண்டார ஒன்றை வச்சார். அதான் என் தேவன். ஹல்லேலூயா. இதற்கு சொல்கிறனால தான் எனக்கு நிறைய பகை அதிகம், எரிச்சடைவாங்க இந்த விசுவாசிகள் எல்லாம். இந்த ஊழியத்தில் ஒரு நபர் வந்தார், நான் அடிக்கடி மீசைன்னு சொல்லுவேன், அது இல்லை அதனால சொல்கிறேன். அவருக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆண்டவர் பிடிச்சார், ரவுடிகள் 2 காப்பாற்றினார், போலீஸ் தொல்லை, காவல்துறை எல்லா பிரச்சனையும் விடுதலை ஆக்கினார். சரி, இனி ஊழியத்துக்கு அனுப்பிடுன்னு, அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பிடுன்னாரு. வெளிநாட்டுக்கு அனுப்பினார். போகவே முடியாது, போக விட மாட்டானோ. போனார். முதல் பலனா கர்த்தர் கொடுக்கணும், தசமத்தை கரெக்டாக கொடுத்துருன்னு சொன்னேன். நான் அதிகமாக ஆழமாக அழுத்தமாக சொன்னால் ஒரே ஊழியம் அது ஒன்று தான். மற்றவங்கள்டெல்லாம் அதிகமாக சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க தசமமாக வேண்டாம், காணிக்க வேண்டாம், தந்தா வாங்கிடலாம், அவ்வளோதான். அந்த கான்செப்ட் தான். ஆனால் இவனுக்கு சொன்ன அடுத்த வாரம் ஆபத்து தெரியும், அவனுக்கு தான் உயிருக்கு ஆபத்து. அதுவும் எனக்கு தெரியும். அந்த மீசை கிட்ட பல முறை ஓன் பண்ணி சொல்லியாச்சு, முதல் பலனை வஞ்சிக்க கூடாது, தசமத்தை வஞ்சிக்க கூடாதுன்னு. 2க்கும் பிரமாணம் இல்லை. ஆனால் இங்கிருந்து உறக்க சத்தத்தில் பேசுவார், எல்லாத்துக்கும் கொடுக்குறது இல்லை. என்ன பண்ணுறது? ஒருக்க மரண ஆபத்து வருதுன்னு சொன்னேன், ஆனாலும் சீரியஸ் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆச்சு, தப்பிட்டார். அதுக்கு நான் தான் ஜெபம் பண்ணணும். வசனத்தை பின்பற்றாதவர்களை ஒரு நாள் சேர்த்து வச்சு அடிச்சிருவார் ஆண்டவர். இந்த உலகத்தில் எதுக்கு வாழ்றீங்க? இல்லைன்னா நீங்கள் தசமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஏழை கொடுங்க, ஊரில் இருக்க ஏழை கொண்டு கொடுங்க. ஒரு மாதம் தசமாத்த ஒரு ஏழை கொடுங்க, அந்த ஏழை கிட்ட ஜெபம் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்காக. வேதம் இப்படி தானே சொல்லுகிறது. முதல் பலன் ஆசாரியனு கொடு, அப்புறமா நீ சாப்பிட்டுக்கலாம். எந்த மேடையில் வந்தாலும் அவர் அந்த ரொட்டியில் தான் நிற்கிறாரு. மாற்றி போகலான்னு பார்த்தாலும் என்னாலையும் விட முடியல. ஆகவே நீங்கள் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், இருக்கணும்போது தான் இந்த வேதம்.
எந்த பாடையும் கர்த்தர் மாற்றுவார், எல்லா துக்கத்தையும் மாறு. அவர் மேலே விசுவாசம் கொண்டாலே போதும். நிறைய சோதிப்பார், நிறைய கொடுத்துருவார். ரஜினி சொல்ல மாதிரி இல்லைவார் ஆண்டவன் எப்படி சொல்லுவார், நிறைய சோதிப்பார். நிறைய பைபிள் படிச்சிருப்பார் போல இருக்கு, நிறைய சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டாங்க. யார் பாச்சாவில் சொன்னார்ல, பாச்சாவில் சொன்னார். அதில் என்ன ஒரு முறை சொன்னால் ஒரு முறை சொன்னார். கர்த்தர் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லுவார், மறு விஷயம் சொல்லி திருத்துற தேவன் அல்ல. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கும், 1000 வருஷம் ஒரு நாளைக்கு போல இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய ஆளானவெல்லாம் பைபிள் படித்து தான் பெரிய ஆளாகிட்டாங்க. அவங்க இருக்கிறது வேறையாக இருக்கலாம். மறைந்து போன ஜெயலலிதாட்ட பைபிளை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. கருணாநிதி பைபிளை குறித்து ஒரு புத்தகம் எழுதிட்டார், ஞானஸ்தானம் எடுத்தவர். பிரபலமானவங்க எல்லாம் கர்த்தருக்குள்ளே தான் இருக்காங்க, ஆனால் இருக்கிறது வேறு, ஆனால் படிக்கிறது பின்பற்றுறது இங்கே. என்ன செய்கிற அட்டூழியம் எக்ஸ்ட்ரா, அது வேறு விஷயம், அது அரசியல். ஆகவே கர்த்தரை நம்பினால் 38 வருஷம் முடங்கி கிடந்தவனுடைய விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களை 50 வருஷம் சோதித்தாலும் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் சாக போறதில்லை. ஒரு சமகையை தட்டுங்க. அவருடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறது. அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு முடிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 16:18 வாசிங்க. எரேமியா 16:18. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்திற்கும் அவருடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிகட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கத்தக்கதாய் தங்கள் காரியங்களில் நாற்றமான விக்கிரகத்தோடு நிரப்பினார் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்ப சேர்த்து வாசி. முதலாவது நான் அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிகட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர். அல்லேலூயா. விக்கிரகத்தினுடைய கிரியைகள், விக்கிரகத்தை தேடுகிற நிமித்தம் அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாற்றம் என்று சொல்லுகிறார். விக்கிரகத்தை தொழுது கொண்டாலே நீ நாறிடுவ ஆண்டவருக்கு. விக்கிரகத்தை பலியிட்டாலே நாற்றம் எடுத்தவன். நாற்றத்தால் நிரப்பினீர்கள். அப்போ என்ன பண்ணுவார்? உங்களை அழிப்பதற்கு ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் அவர் வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 39-40 வாசிங்க. புலம்பல். உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே, அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அல்லேலூயா. நம்முடைய பாவத்திற்கு தண்டனை இருக்கிறது. அதுக்கு எதிராக நீ முறையிடுவது என்ன? கடந்து வந்த பாதையில் இருக்கிற எல்லா முள்ளையும் பிடுங்கணும் இல்லையா? இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உடம்பில் ஒரு அடிபட்டிருக்கும், அது ஒரு எலும்பு காயம் ஏற்பட்டிருக்கும். அது வீரியம் எப்போ வரும்? 40 வருஷத்துக்கு மேலே 50 வருஷத்துக்கு மேலே அந்த வலி வரும், காயம் ஆறாது. அதே மாதிரி நம்முடைய சரீரங்களில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் பாவங்கள் உண்டு. அது பிடுங்கி எறியப்படலைன்னா பிடுங்கி எறியக்கு ஒரு காலத்தை நேரத்தையும் வச்சிருப்பார் ஆண்டவர். இந்நாள் வரைக்கும் அவுத்து விட்டுருப்பார். நீ எந்த அளவுக்கு பாவம் செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ, மொத்தமாக பொருத்தனை செலுத்தி தீர்த்துக்கோ. இதுதான். இல்லைன்னா பாவத்துக்கு அவர் சரி கட்டுவேன்னு சொல்கிறாரு. உன் அக்கிரமத்துக்கும் சரி கட்டுவேன். ரெட்டிப்பா தண்டனை என்பது ரெட்டிப்பா. ஜெயிலில் போடுவதுக்கு முன்னாடி சிலருக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. 2 ஆயுள் தண்டனை, 2 மரண தண்டனை அப்படி கொடுப்பாங்க. எனக்கு உயிர் தானே இருக்குது. 2 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, 2 மரண தண்டனை கொடுக்குறாங்க, 3 மரண தண்டனை கொடுக்குறாங்க. அவ்வளோ செய்த பாவங்கள். அப்போ அவங்க நீதிமன்றமே ரெட்டிப்பாய் தண்டனை கொடுக்குது. அப்போ கர்த்தரே சொல்கிறார், நானே ரெட்டிப்பாக உன்னோட அக்கிரமத்தும் பாவத்தும் தண்டனை தருவேன். இதுக்கு நீ புலம்பி கொண்டு நடக்காத, ஒழுங்காக கீழ்ப்படின்னு அர்த்தம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரப்பாலம், ஈரோடு மரப்பாலம் நாங்கள் ஆதி காலத்தில் செய்த ஊழியத்தில் ஒரு சகோதரி திடீரென்று ஃபோன் பண்ணி, இப்போ சமீபத்தில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, ரொம்ப இடைவெளி 20 வருஷத்துக்கு இடைவெளி இருக்கும், பாஸ்டர் என்ன ஞாபகம் இருக்கா? நிறைய பேருக்கு முதல் கேள்வி தான் கேட்பாங்க, என்ன ஞாபகம் இருக்கான்னு. நான் ஏன்னா செல்ஃபோனில் ஓனா மூஞ்சி ஒன்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். டப்புன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவேன். ஏன்னா முட்டாள்தனமான கேள்வி கேட்டால் தான் அவருக்கு முட்டாள்தனம் தான் பதில் கொடுக்க முடியும். என்ன தெரியுதான்னு கேட்டால் ஒன்றெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல ஒன்றை குறித்து சொல்லு. நான் மரப்பாலத்தில் மீன் வியாபாரம் செய்கிறேன் தெரியுமா? அதை மீன் சேல்ஸு வியாபாரம் இல்லை, அந்த குட்டி குட்டி மீன்கள், ஃபிஷ். தெரியும் தெரியும். ஓ, மாடி வீட்டில் வச்சுருந்தேன். ஆமாம் பாஸ்டர், ஒரு ஜெபம் பண்ணணுமே, அதில் கவனமாக கேட்டுவிடுங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணலாம், என்ன பிரச்சனை? எனக்கு அக்கா புருஷன் இத்தனை நாள் எங்கூட தான் இருந்தான், 6 மாதமாக இப்போ திரும்பி பார்க்குறான், இல்லை அவன் திரும்ப வரணும் என்பதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. எப்படி என்ன பெண் புரோக்கராக ஆக்கிட்டா பாருங்க. உற்சாகமாக கையை தட்டுங்க. நான் எல்லாருக்கும் ஒரு முட்டாள் மாதிரி தெரிகிறேன், ஒரு இளிச்சவாய் மாதிரி தெரிகிறேன். ஏன்னா உங்களை தான் இருக்கிறனால. நான் எந்த ஃபோனையும் வேலைக்காரில் வச்சு அட்டன் பண்ணுறது இல்லை, ஏன்னா வேலைக்காரலையும் இல்லை. எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ணுறேன் நான், எல்லா அம்பளும் எனக்கு தான் வருது. திரும்பவும் சொல்லுனேன், என் அக்கா புருஷன் எங்கூட தான் இருந்தான், இப்போ 6 மாதமாக வரல, அவன் திரும்ப வர்றதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் அவன் வந்துடுவான். இப்போ கூட அவனுக்கு மரியாதை அவன்னு தானே வச்சுருக்க, நீ அவனு வைக்கலையே. இப்போ சாப்பாடுக்கு வர வழி இல்லை. மீன் பண்ணக்காரி கேட்கட்டும், திரும்ப வரும்